மலேசியா சிலாங்கூர் மாநிலம் கோலா லங்காட் பந்திங் கடற்கரையில் இருக்கிறோம். உலகத்தின் சக்தி வாய்ந்த வர்த்தக நீரிணைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலாக்கா நீரிணை இதுதான். அது கிட்டத்தட்ட அந்தமான், நம்ம இந்தியாவின் அந்தமானிலிருந்து சிங்கப்பூர் வரை 900 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த மலாக்கா நீரிணை உலகத்தின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் இதுவும் ஒன்று. பனாமா கால்வாய், சூயஸ் கால்வாய் போன்று இதற்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது உலக வர்த்தகத்தில். மலாக்கா நீரிணை இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் இந்த 5 நாட்டுக்கும் வழியாக இந்த மலாக்கா நீரிணை போய்கிட்டு இருக்கு. மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தின் பெயர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க, மலாக்கா நீரிணை. வருஷத்துக்கு 50,000 கப்பல்களுக்கு மேலே போகிறதா ஒரு தகவல் இருக்குது. சேரர்கள், சோழர்கள் எல்லாம் இதன் வழியாக தான் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. உலகத்தின் முக்கிய நீரிணையில் இதுவும் ஒன்று. அதைவிட ஒரு கூடுதல் சிறப்பு, இங்கே ஒரு வரலாற்று ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்குது. வாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பந்திங், அதாவது சிலாங்கூர் மாநிலத்தில் கோலா லங்காட்டுங்கிற மாவட்டத்தில் இந்த பகுதி இருக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவு தூண் இங்கே இருக்குது. இந்த கடற்கரை மொரிப் கடற்கரை. இந்த நினைவு தூணுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஜப்பான்காரன் மலேசியா, சிங்கப்பூர் பிரியறதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் போர் பண்ணிட்டு இந்த நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கான். அந்த ஜப்பான் ஆர்மியை இந்த நாட்டிலேருந்து வெளியாக்குறதுக்கு நமது இந்திய திருநாட்டின் 46வது படைப்பிரிவு இந்த இடத்துல லேண்டிங் ஆகுறாங்க. ஜப்பான்காரன் சரணடைகிறான். ரொம்ப வரலாற்றில் முக்கியமான ஒரு இடம். அதில் பார்த்தோம்னா 9ஆம் தேதி செப்டம்பர் 1945 42,651 பேர் வந்திருக்காங்க. 3,968 வைக்கிள்ஸ் வந்திருக்கு. 11,224 டன்னு ஸ்டோர் துப்பாக்கிகள், இயந்திரங்களோடு வந்திருக்காங்க. ஒரு படைப்பிரிவும் அதில் பார்க்கலாம், தெளிவாக எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலி 1945 வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் இதே இடத்துல 1947 ஒரு நினைவு தூண் வச்சு அது சரியான பராமரிப்பு இல்லாமல் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1998 இதை திருப்பியும் கட்டியிருக்காங்க. வருஷம் இந்த 9ஆம் தேதி இந்த இடத்துல இதை நினைவு கூறும் வகையில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு, மலேசியன் எக்ஸ் ஆர்மி எல்லோரும் இந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க. இதுவும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஒரு புயலில் இதுவும் கொஞ்சம் பதிச்சு சாய்ந்த மாதிரி தான் இருக்கிறது. "46 Indian beach group landed here.